நீ அவ்வளோ புனிதமானவன் தானே, நீ வந்து கடவுளுக்கு நிகராக பார்த்து தான் வழிபடுறோம். சாமி கும்பிடல நீ தானே அங்கே மறைச்சிக்கிட்டு நிற்கிற, இங்கேருந்து அப்புறம் தானே வந்து நீ கொடுக்குற. நீ இவ்வளோ ஒரு டர்ட்டி மைண்டோடு இருந்தா எப்படி? அர்ச்சகர்கள் மது இருந்தக்கூடாதுன்னு இங்கே எதுவும் ஆக்ட் கிடையாது. அதையாவது அவன் விருப்பம், அது குடிக்கட்டும், கருதிக்கிட்டோம், மாட்டு கருதிக்கிட்டோம், நம்ம தின்னா தான் குறை சொல்லுவோம். ஆனால் கோயிலுக்கு வர பெண்களை ஒரு சின்ன விக்கெட் விண்டோ இருக்குது, அந்த விக்கெட் விண்டோவில் எதே பார்க்க சொல்கிறாங்க. பார்த்தோன்னு உள்ளே இருந்து துண்ணூரை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி அள்ளி அடிக்கிறாங்க. மூஞ்சி முறைலாம் ஏறி லங்ஸுக்கு போனிச்சா செத்து போயிடுவாங்க. ஆனால் அதில் அள்ளி வீசுகிறாங்க. பொம்பளை கண்ணை தொடச்சிட்டு ஒரே சிரிச்சுட்டு ஆடுறாங்க. எவ்வளோ ஒரு கொடுமையான மனநிலை, கொடூர மனநிலை. அந்த விபூதி அடிச்சுட்டு வேற சிரிக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கவங்க கிண்டல் பண்ணி ஓஹோன்னு சிரிக்கிறாங்க. ஏங்க இன்னைக்கு தாங்க அவன் ரொம்ப நாளாக நம்மளை ஊதி அடித்து சிரிச்சுக்கிட்டு தாங்க இருக்கா, ஏமாற்றிக்கிட்டு. விட்டாச்சரங்களை நீங்கள் என்ன எங்களை நம்பிக்கிட்டு தான் இருக்கீங்க, இன்னும் கூட அந்த உலகம் நம்ம நம்புது. அது பல பேரோட நம்பிக்கை. அது இவங்களாம் என்ன சொல்லியிருப்பான் தேவனாவன், கோயில் கருவறைக்குள்ளே வச்சு பண்ணாக்க உனக்கு லைஃப் நல்லா இருக்கும், ஏதோ ஒன்று வள்ளி விட்டுருப்பான் தானே. நம்ம பாவம் இல்லை, நம்ம பாமரத்தனமான மனநிலை தான் நமக்கு. சாமி நம்ம போட்டோ வாங்குறதுக்கு தயாராக இருக்கும்ல, ஏன் அப்படின்னு இங்கே தொட்டுற போகுது ஒன்றும் இல்லை இப்படின்ட்டு போடுறாங்க. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. வணக்கம் சார். வணக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர் மாரியம்மன் கோவிலிருந்து ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகியிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் எல்லாருமே வந்து அங்கே வரக்கூடிய பெண்கள் முகத்தில் விபூதி அடித்து தவறாக நடந்துக்கிறதாகவும், அங்கே முன்னாடியே டான்ஸ் ஆடி ஆபாசமாலாம் வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ ஒன்று. இந்த வீடியோ மூலமாக என்ன புரிஞ்சுக்கலாம் சார்? இது என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷலைட்டாக இருக்கு. காஞ்சிபுரம் தேவநாதன் கோயில் கருவறை சிவலிங்கத்து மேலேயே வச்சு பெண்களை உடலுறவு கொண்டாரு. அவரே பயங்கரமான அல்ல. அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட பேட் டைம் செல்ஃபோனை கொண்டு சர்வீஸ் கொடுக்குறாரு. செல்ஃபோன் கிடக்குறாங்க எப்படி, இப்போ தான் செல்ஃபோன் சர்வீஸ் கிடையாது தெரியுங்கள. சர்வீஸ் இப்போ என் செல்லாம் இதாகுதுன்னா அவுட் ஆகுதுன்னா அப்படியே வச்சு அம்மிகளை நசுக்கி தூக்கி போடுறது தான் செல்லை. ஓகே, அது சர்வீஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் பேசியிருப்பாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், டேட்டாஸ் நிறையா இருக்கும், அதெல்லாம் கொடுக்கவே கூடாது. நம்ம செல்லை அடுத்தவங்கள்ட்ட யூஸ் பண்ணக்கூடாது. தேவநாதன் அப்படி தான் கொடுத்தாரு. கொடுத்த போது செல்ஃபோன் கிடக்கிற எடுத்து அள்ளி விட்டான் வீடியோவில். பார்த்தா பல பெண்களோட கோயில் கருவறைகளை வச்சு தலைவர் உல்லாச வாழ்க்கை அனுப்பிச்சு கொண்டிருக்கிறார். அந்த வீடியோவும் எடுக்கிறார் இவர். அதோடு வந்து அதில் கொடுமை என்னென்னா, பாதி ப்ராசஸ் போயிட்டுருக்கு உள்ளுக்குள்ளே, இதில் கோயில் கருவறைக்குள்ளே வெளில அர்ச்சனைக்கு வந்துட்டாங்க. அதோடே வந்து மறுபடியும் அர்ச்சனையும் பண்ணிட்டு என்ன போம் க்ரீம்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே போகிறாருங்க. அட பாவி டேய், பல பேரோட நம்பிக்கைடா அது, பல லட்சம் பேரோட நம்பிக்கை. நான் இதுவும் ஜெயகாந்தன் வைர வரிகளே சொல்கிறேன், இருக்கு இல்லை என்பதை விட இருப்பதையாவது நம்புங்களேன். ஜெயகாந்தன் சொன்னது. பாரதியார் சொல்லியிருக்காரு, எழுதுகோளும் தெய்வம் எழுத்தும் தெய்வம். எவ்வளோ ஒரு அருமையான புரிதல். நாத்திக கடவுளுங்க இவங்கெல்லாம். இப்போ நானும் நாத்திக கடவுள் தான், எனக்கு பகுத்தறிவு இருக்குது. முட்டை பழக்கம் மூட பழக்கம்லாம் செய்ய மாட்டேன். நம்பிக்கை நான் யார் மேலேயும் நான் கொண்டு தானே ஆகணும். ஜெயகாந்தன் சொல்லி இருப்பதையாவது நம்பணும். அது பல பேரோட நம்பிக்கை. அது இவங்களாம் என்ன சொல்லியிருப்பான் தேவநாதன், கோயில் கருவறைக்குள்ளே வச்சு பண்ணாக்க உனக்கு லைஃப் நல்லாயிருக்கும், ஏதோ ஒன்று வள்ளி விட்டுருப்பான் தானே. நம்ம பாவம் இல்லை, நம்ம பாமரத்தனமான மனநிலை தான் நமக்கு. சாமி இப்படி போட்டால் வாங்குறதுக்கு தயாராக இருக்கும்ல, ஏன் அப்படின்னு இங்கே தொட்டுற போகுது ஒன்றும் இல்லை இப்படின்ட்டு போடுறாங்களே. எதுக்கு போடுற அப்படி? என்னது, நாய்க்கு கூட ரொட்டி போட்டால் கையை கடிச்சு விட்ருவோம். ஒழுங்காக வச்சா தான் நாயே சாப்பிடுது. நம்மளையே அவ்வளோ ஒரு அன்டச்சபிள் ரெண்டாம் தர குடிமக்களாக நம்மள இப்படி பார்க்க போச்சு. அப்போ இதை தாங்க கலைஞர் கருணாநிதினு சொன்னார். கோயில் கூடாதென்று நான் சொல்லவில்லை, கொடியவர்களின் கூடாரமாகி விடக்கூடாதுன்னு சொன்னார். நீ அவ்வளோ புனிதமானவன் தானே, நீ வந்து கடவுளுக்கு நிகராக பார்த்து தான் வழிபடுறோம். சாமி கும்பிடல நீ தானே அங்கே மறைச்சிக்கிட்டு நிற்கிற, அங்கேருந்து அப்புறம் தானே வந்து நீ கொடுக்குற. நீ இவ்வளோ ஒரு டர்ட்டி மைண்டோடு இருந்தா எப்படி? நீ குடிச்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு ஆட்டம் போட்டதெல்லாம் எனக்கு அது பார்த்த அந்த வீடியோ, அது ஏதோ ஒரு வீடு இண்டோர் மாதிரி இருக்குது. ஐ டோன்ட் நோ. ஓகே, இண்டோர் தானே, அது இண்டோர் தான். ஆனால் அது கோவிலா இல்லை வெளியிடமான்னு தெரியல. ஆனால் அர்ச்சகர்கள் தான், கோவிலுக்குள்ளே தான் சொல்லப்படுது செய்தி. அர்ச்சகர்கள் மது இருந்தக்கூடாதுன்னு இங்கே எதுவும் ஆக்ட் கிடையாது. அதையாவது அவன் விருப்பம், அது குடிக்கட்டும், கருதிக்கிட்டோம், மாட்டு கருதிக்கிட்டோம், நம்ம தின்னா தான் குறை சொல்லுவாங்க. ரைட்டா? அதை நல்லா தின்னுட்டு போட்டுறான், வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் கோயிலுக்கு வர பெண்களை ஒரு சின்ன விக்கெட் விண்டோ இருக்குது, அந்த விக்கெட் விண்டோவில் எதே பார்க்க சொல்கிறாங்க. பார்த்தோன்னு உள்ளே இருந்து துண்ணூரை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி அள்ளி அடிக்கிறாங்க. மூஞ்சி முறைலாம் ஏறி லங்ஸுக்கு போனிச்சா செத்து போயிடுவாங்க தெரியுங்கள. நுரையீரல் குறிப்பிட்ட அளவு தான் நமக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ணி கொடுக்கும், அதுக்கு மேலே அதால் சுத்தம் பண்ண முடியாது. ஆனால் அதில் அள்ளி வீசுகிறாங்க. இந்த பொம்பளைங்க கண்ணை தொடச்சிட்டு ஒரே சிரிச்சிட்டு ஆடுறானுங்க. இது எவ்வளோ ஒரு கொடுமையான மனநிலை, கொடூர மனநிலை. நாம் ஆடுறனதே ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறேனே, குடிச்சிட்டு ஆடிட்டு தோல, அது உன்னோட விருப்பம். அது கோயிலுக்கு குடிச்சிட்டு வரக்கூடாதுல்ல,
சேட்டை பண்ணக்கூடாது, வர்ற பொம்பளைங்கள்ட்ட வந்து நீ பாலியல் சீண்டல் செய்யக்கூடாது, அது தப்பு இல்லை. அந்த விபூதி அடிச்சிட்டு வேற சிரிக்கிறாங்க பக்கத்துல இருக்கவங்க கிண்டல் பண்ணி. ஓஹோன்னு சிரிக்கிறாங்க. ஏங்க இன்னைக்கு தாங்க அவன் ரொம்ப நாளாக நம்மளை ஊதி அடித்து சிரிச்சுக்கிட்டு தாங்க இருக்கான், ஏமாற்றிக்கிட்டு. அட முட்டாச்சரகளை, நீங்கள் என்ன எங்களை நம்பிக்கிட்டு தான் இருக்கீங்க, இன்னும் அந்த உலகம் நம்மளை நம்புது. ரொம்ப நாளாகவே விபூதி அடிக்கிறான். பெரியார் அதை சொன்னார், விபூதி அடிக்கிறான்டா அவன், ஏமாத்துறான்டா அவன், நம்பாதீங்கடா. அப்படி தான் பெரியார் சொன்னார். பெரியார் எந்த இடத்துலையும் கோயிலை வந்து வேண்டான்னு, கோயில் வேண்டான்னு அவர் சொல்லி ஒன்று மதிக்கலை. இல்லை அந்த இடத்துக்கு போகாதன்னு தான் நம்மளை பாடம் நடத்துகிறாங்க. நம்ம அம்மா அப்பா தானே சொல்லி விடுறாங்க. அவள் தான் உன்னை மதிக்கடி, அவுட்டு காட்டி நீ போகிறேன்னு தான் கேட்பாங்க. நீ நான் உள்ளே வரணும். பெரியார் சொன்னது, நான் உள்ளே வரணும். கிழவனுக்கு எவ்வளோ பெரிய அறிவு பற்றியா, நான் வரணும், உள்ளே வருவேன் அப்படின்னு சொன்னார். கோயில் நுழைவு போராட்டம் தான் அவர் நடத்தினார். ஆனால் இன்றைக்கி எல்லோரும் கொச்சையாக பேசுகிறாங்கம்மா, நன்றி மறந்து. இன்றைக்கி நான் அங்கே உட்காந்து பேசுகிறதுக்கு காரணமும் அவங்க போட்ட விதை தான். இல்லைனா ஏதோ ஒரு ஊரில் நான் ஜாதி சங்க தலைவராக இருந்திருப்பேம்மா, கண்டிப்பாக இருந்திருப்பேன். மிரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு வெட்டுப்பட்டு செத்து கூட இருக்கலாம், நிறைய பேர் வெட்டியும் கூட இருப்பேன். ஆனால் அந்த புரிதல் எனக்குள்ள, அந்த மனிதனைய புரிதலை கொண்டு வந்தது தந்தை பெரியார். சக மனுஷனை மதிடா, அப்புறம் என்னடா பெரிய அறிவு, அதை விட பெரிய கல்வி இல்லை. ஸ்கூலுக்கு எதுக்கு போகிறோம், எல்லோரும் ஈக்குவலைசம் கற்றுக்கிறது தான் ஸ்கூலுக்கு போகிறோம். என்ன படித்து எல்லோரும் கலெக்டர் ஆகிட்டோமான்னு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த சமத்துவ புரிதல் எங்கேருந்து வருது, அது பள்ளிக்கூடம். அப்போ கோயிலும் அப்படி தானம்மா இருந்திருக்கணும், சமத்துவமாக தான் இருந்திருக்கணும். கோயில் அப்படி இல்லையம்மா. இல்லைனா கோவிலில் அர்ச்சகர்களுக்கு மத்தியில் சண்டையிடுறது, அவங்களே ஆபாசமான வார்த்தைகளை திட்டிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துப்போம். இது எல்லாமே அர்ச்சகர்களுக்குள்ளே தான் நடந்திருக்கும். இந்த வடகலை தென்கலை பிரச்சனை இந்த மாதிரியான சிக்கல்களுக்குள்ளே தான் நடந்திருக்கும். இன்றைக்கி பக்தர்கள்கிட்டயே அதை காட்டுறாங்க, அவங்கள கேள்வி பண்ணி சிரிக்கிறாங்க அப்படின்னும் போது அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? சிதம்பரம் கோயில் இருக்குல்லம்மா, அது வந்து தீட்சிதர்கள் கையில் இருக்குது. அதை பற்றி பேசினாலும் தனியாகவே பேசுவோம், அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. ஆமாம் ஆமாம். அதை வந்து ஜெயலலிதா தான் பிடுங்கி யார்கிட்ட கொடுக்குறாங்க, தீட்சிதர்கள் கொடுக்குறாங்க. மறுபடியும் கலைஞர் வந்து கொடுக்குறாரு தீட்சிதர்கள்ட்டேருந்து. இது 1870 ஈவன் பிரிட்டிஷ் பீரியடில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. இது தீட்சிதர்கள் கட்டியதற்கோ தீட்சிதர்கள் உரிமை கொண்டாடுறதுக்கோ எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லி. அதான் நம்ம வள்ளலார், அதில் தான் நம்ம ராமலிங்க அலைஸ் வள்ளலார் அவர் என்ன சொல்கிறாரு, அந்த கனக சபைன்னு ஒன்று இருக்கும் சிதம்பரத்தில், அதில் ஏறி பாட்டு பாடணும், திருவாசகம் பாடணும். அப்போ வள்ளலார் ஏறி பாடணும்ல, நீ யாரை ஏறுறதுக்குன்ட்டாங்க வள்ளலாரை. அவர் சொல்கிறார், என்னை விடவாட சிவபெருமான ஒருத்தர் லவ் பண்ணியிருக்க போகிறான், நான் தானே அவனோட காதலன் காதலி மெய்க்கா, எனக்கு இல்லாத உரிமையாடா என் அப்போ சிவபெருமான்டா போங்கடா அப்படின்னு நேரம் வடலூர் வந்து ஒரு தகரத்தை நிமித்து வச்சு ஒரு நெருப்பு ஜோதி தாண்டா கடவுள்னார். அருட்பெருஞ்சோதி, நெருப்பு தான் வெளிச்சம் தாண்டா கடவுள். சாதி மத பேதம் இல்லாமல் இன்றும் வடலூரில் சோறு வழங்கப்படுகிறது என்றால் அது நம்மளுடைய ராமலிங்க அடிகளார் அலைஸ் வள்ளலார் கோயிலில் மட்டும்தான். அதுக்கும் இப்போ வந்து பூணூல் போட்டு சொந்தம் கொண்டாடுறாங்க. வெக்கமாகவே இல்லையா உங்களுக்கு? ஏன்டா நீங்கள் 4 அறிவாளி தான் உருவாவாங்களாண்டா, ஏன்டா இருக்கிறவன் வந்து பூணூல மாட்டுற, வள்ளுவனுக்கு பூணூல மாட்டுற, வள்ளலாருக்கு பூணூல மாட்டுற, வெக்கமே படுறதில்லை கொஞ்சம் கூட. ஆனால் இது வரலாற்று அழிப்பு. இன்றைக்கி நீ வெக்கமானன்னு சும்மா ஏதோ பேசுகிறேன், நான் பதிவு பண்ணி வச்சுட்டு போகிறேன். நான் மரணித்தாலும் என் வார்த்தைகள் மரணிக்காது. இதெல்லாம் காவிக்கெல்லாம் சொந்தம் கிடையாது, அப்படியெல்லாம் இங்கே இல்லவே இல்லை, யாருமே இல்லவே இல்லை. இது ஆன்மீக பூமியாக கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் காவி அடித்து நீங்கள் ஆன்மீகத்தை சொந்தம் கொண்டாடாதீர்கள். ஆன்மீகம் பொதுவானது, எனக்குமானது, உனக்குமானது, என்னுடைய சகோதரத்துக்கானது. ஆனால் நீ ஆன்மீகத்துக்கு சொந்தம் கொண்டாடாதீங்க. சொந்தம் கொண்டாடுற கிளைமிங் பண்ணுறாங்க, ஐ எம் ஏ ரெஸ்பான்சிபிள் பர்சன் அவங்க தான் சொல்கிறாங்க. அதை தான் கலைஞர் அனைவரும் அர்ச்சகராகும் திட்டம் கலைஞர் கொண்டு வந்த லாபி, அனைவரையும் அர்ச்சகராக்கியது கலைஞர் மு க ஸ்டாலின். அது சுத்தமாக அவங்க பயப்படுறது நம்மளை கண்டு. இப்போ தந்தை பெரியாரோட கொள்கையில் முழுவதும் ஏற்புக்கான சில முரண்பாடுகள் இருக்குது. அவர் வந்து தென்னை மரத்தை வெட்டினதெல்லாம் எனக்கு பிடிக்கல, மரத்தை போய் வெட்டுறதுனால என்ன போகுது, நான் அப்படி நினைப்பேன். கார்ல் மார்க்ஸோட கொள்கையில் உங்களுக்கு முரண்பாடு இல்லையா, பிளாட்டோட கொள்கையில் முரண்பாடு இல்லையா, அரிஸ்டாட்டிலோட கொள்கையில் முரண்பாடு இல்லையா, கம்யூனிசத்தில் உங்களுக்கு முரண்பாடு இல்லையா? இருக்குமா. எல்லாம் காலத்துக்கு ஏற்றாப்புல மாறக்குள்ள சில இது மாறாது. புத்தகம் எப்படி மாறும், அப்படியே தானே இருக்கும். முரண்பாடு இல்லாத ஒரு புத்தகம் இன்றும் நம் கையில் இருக்கிறது என்றால் அது ஐயன் திருக்குறளை தவிர வேறு புத்தகமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் முரண்பாடே கிடையாது. அது ஒரு அறநெறி, இப்படி வாழ்ந்தால் தான் நீ மனுஷி, இல்லைன்னா நீ நாசமாக போவேன், அவ்வளோதான் அந்த புத்தகம். அட்வைஸ் எல்லாம் பண்ணாது திருக்குறள். இப்படி போனால் இப்படி தான் வாழ்க்கை இருக்குன்னு தான் சொல்லி மொழிய, அறிவுரையெல்லாம் சொல்லாது திருக்குறள். பாவ மன்னிப்புக்கு திருக்குறள் இடமே கிடையாது. ஏன்னா பாவ புண்ணியம்னு அங்கே ஒன்று இல்லவே இல்லை, வள்ளுவன்ட்ட அறம் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த பூசாரிகள், இந்த ஆச்சாரியார்கள், சிவாச்சாரியார்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த ஊரில் ஒன்று சொல்லுவாங்கம்மா, பசு பாவம் பாப்பாம் பாவத்தையும் வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ புரியலை. தனுஷ் இவர் சிலம்பரம் சொல்லுவார்ல, அப்போ புரியலை இப்போ புரியுது வரல மன்மதன் படத்தில், அந்த மாதிரி அப்போ புரியலை இப்போ எனக்கு அர்த்தம் புரியுது. பசுமாட்டையும் பாப்பானையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்குறாங்க. பசுவை கொன்றாதீங்க, அது ரொம்ப உயிரானது, அது ரொம்ப கடவுளுக்கு வணங்க வேண்டியது அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்பாம் பாவத்தை கொன்றாத, அவங்களோட பாவத்தையும் வாங்கிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆத்த வள்ளலார் இருக்கானே, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடினேன்னு சொல்லியிருக்கான். பயிருக்கும் உயிர் உண்டுன்னு சொல்லியிருக்காமா வள்ளலார். அவர் எவ்வளோ பெரிய புனிதமான மனுஷன். அவர் எந்த இடத்துலையும் தன்னை கடவுள்னோ இதுன்னு சொல்ல, அவரே கொண்டு போய் தீட்சிதர்கள் கற்பூரத்தை ஏற்றி வச்சு கொண்டுட்டாங்கன்னு ஒரு வரலாறு இருக்குது இன்றைக்கும். அந்த தீட்சிதர்கள் அந்த உண்டியலை வந்து ஹெச்ஆர்என்சி இருக்குல்ல, இப்போ ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இருக்குது, எடுக்கக்குள்ள சண்டை. அறநிலையத்துறை. இந்த அறநிலைத்துறை சண்டைனா என்ன சண்டைங்கிறீங்க? டேய் என்னை ரவுடி, என்னை ஐயர் நினச்சா ரவுடி ஐயர்றான்னு அடி விரண்டு ஓடுறாங்க, தூக்கிட்டு ஓடுறாங்க உண்டு. அதுதான் கேட்டேன். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிக்கல் இன்னைக்கு வந்து பக்தர்கள்கிட்டயும் வந்திருக்குல்ல அப்படின்னு. இருக்குமா, நீ 2 பாலியல் அபியூஸ் தாமா நீ பார்த்து இப்போ சொல்கிற. இந்த விஷயம் இப்போ சாதாரண விஷயமா கடந்து போகிறோம் தான் எல்லோரும் பார்க்குறாங்க. பரவாயில்ல, உங்களுக்கும் உங்கள் நன்றி, உங்கள் சேனலுக்கும் நன்றி சொல்லுது. வெளில கொண்டு வரணும்ல. இப்போ முதல்ல மனிதன் தன்னை கடவுள்னு அறிமுகப்படுத்திக்கிட்டான்ல, அது எந்த ரேஞ்சிலேருந்து நீங்களாம் 90s கிட்ஸா 2K கிட்ஸ், அது எந்த ரேஞ்சில் வந்தோன்னா பிரேமானந்தா சாமி தெரியுமா? அவன் தான் இப்போ நாங்கள் அப்போ க்ரைம் படித்த காலத்தில் பிரேமானந்தா தான் சாமியார் தலைமுடிலாம் வச்சுட்டு இலங்கையிலேருந்து வந்தான். வந்து புதுக்கோட்டையில் ஆசிரமம்லாம் வச்சு பல பெண்களோட சில்லாமுல்லா. ஏன்னா எந்த மனித கடவுளும் கடைசியாக சில்லாமுல்லாவுக்கு தான் போவான். அல்டிமேட் அதுதானே. நல்லா பணம் இருக்கும், முந்திரி பருப்பு, சாம்பார், சாப்பாடு, நல்லா நெய் வச்சு போட்டு ஏற்றுனா என்ன ஆகும்? அப்புறம் நரம்புகள்லாம் அப்படியே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்ல. அடிமைகளாக பெண்கள் வரப்போகிறாங்க. திருப்பி கேள்வி கேட்காத ஊமை ஜனங்களை மேலே வந்து பாயிரத்துக்கு எந்த வீரமும் தேவையில்லைல்ல, அவங்கள பிடிச்சிக்கிறது. அவன் தான் மாட்டான். வீடியோ எடுத்தான், கொலை பண்ணான், எல்லாம் பண்ணான். புதுக்கோட்டையில் கேஸ் நடக்குது. ராம்ஜெத் மலானி ஐயா, மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் ராம்ஜெத் மலானி தான் அப்பீர் ஆனார் அவர் வழக்கில். பானுமதி அம்மா நீதிபதி. அப்போ தான் கேட்டாங்க, ஐ அஷேம்டு மிஸ்டர் ராம்ஜெத் மலானி, ஐ நோ வெரி வெல் ஒன் ப்ராக்டிஸ் இன் சுப்ரீம் கோர்ட். இந்த கேஸுக்கு நீ வந்தது ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னாங்க. பட் யுவர் எத்திக், அதை ஏற்றுக்கிறேன் வேணாம், உன் தர்மம் அது, ஆனால் நீ வந்துடக்கூடாது. அப்போ அந்த நீதிபதிக்கு எவ்வளோ ஒரு இவன் மேலே உள்ள வெறுப்பு. உங்களை ரொம்ப மதிக்கிறேன், சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கீங்க நீங்கள், இதெல்லாம் ஒரு ஆளுன்னு வர்றீங்களே. பட் ஒரு எத்திக்கிட்டு, ஏன்னா ஒரு நீதிபதி அட்வைஸ் பண்ண முடியாது. எந்த கேஸுக்கு வேணுமோ நாங்கள் அப்பியர் ஆகலாம், எவ்வளோ கொச்சையான வழக்கு கூட நாங்கள் இறங்கி அப்பியர் ஆகலாம். அதுதான் எத்திக், தர்மம், அதுதான் தண்டனையாவது. மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் வந்தாப்புல விதி விளையாடுதுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த அம்மா அங்கே உட்காந்துருந்துச்சு. யார்? பானுமதி அம்மா ப்ரமோஷனில் வந்து உட்காந்துருந்தாங்க ஹைகோர்ட்டில். யார்? பிரேமானந்தாவா? வாடி தங்க, எங்கே போகிற? மறுபடியும் அதே லைஃபு. மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டு போச்சு வழக்கு. ப்ரமோஷனில் அங்கே உட்காந்துருந்தாங்க. யார்? பிரேமானந்தா, வாடி. அதே தண்டனை தான், புதுக்கோட்டையில் கொடுத்த தண்டனை தான், சேம் தண்டனை கன்ஃபஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. சிறையில் போய் ராயப்பேட்டை ஜிஹெச்சில் போய் அனாதையாக செத்தான். மனித உருவில் விளையாடும் கடவுளே, பிரேமானந்தாவை விட நீங்கள் பணக்காரர்கள் அல்ல, அவ்வளோ வசதி. அடுத்து நம்மால் நித்தி இறந்தா. ரஞ்சிதாவுக்கு நுரையீரல் ஆஸ்மா பிரச்சனை தான். எனக்கு கூட இருக்குமா, அதுக்கு ஆஸ்தால இன்ஹேலர்னு விற்கிது, அதை வாங்கி அடித்தா தான் ஆஸ்மா சரியாகும். ரஞ்சிதாவோட ஒரு வீடியோவில் மாட்டி போட்டு மீம்ஸ் எல்லாம் போட்டு அதோட போயிட்டார். எங்கே போயிட்டார்? தனியாக கைலாசுக்கே போயிட்டார். நாளைக்கு 100 பேர் நீ அடிச்சிட்டு வர்ற, ஒரு ஆளுக்கு 100 ரூபா வாங்குகிறோம். காலையில் மெரினா பீச் வந்துடணும், சன்ரைஸ், நான் அப்படி கையை தூக்கும், நாளைக்கு சூரியன் வெளில வரும். அங்கே போய் செஞ்சுக்கிட்டு இருக்காமல் வந்தாலே, அது பின்னாடி வெள்ளக்காரி பூரா, வெள்ளக்காரினா அறிவாக இருப்பான்னு நினச்சா அதுக்கு மேலே முட்டாளாக இருக்குது. ஜி நித்யானந்த ஜி, சன்ரைஸ்ங்கன்னா சூரியன் மேலாக்க வருதுமா, அதான் வருமேம்மா. இப்போ வாங்க மெரினா பீச்சில் காலையில், அது மாதிரி ஈவினிங் வேணால் கன்னியாகுமரி வாங்க, சூரியனே நான் அமுக்கிறேன், சன்செட் பண்ணுறேன், உள்ளே போகும்போது வீடியோ பிடிங்க. இதே இல்லாமல் இந்த உலகம் நம்புது. பொய்யுமா அது? அனைத்தும் பொய், ஏமாற்று. மனித உருவில் கடவுள் இருக்கவே முடியாது. கில்லுனா வலிக்குது இல்லை, அப்புறம் எப்படி கடவுளுக்கு வலிச்சா எப்படி? இதான் கடவுளாச்சு, பசிக்குதே கடவுளுக்கு, ரைட்டா? வடக்க ஒருத்தன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான், பதஞ்சலி. சுப்ரீம் கோர்ட்டு இப்போ எத்தனை 1000 கோடி பெனால்ட்டி போட்டுச்சு, இப்போ பெண் அடிச்சு விட்டுச்சு. மூட்டு வலி இதெல்லாம் கீழே வரைக்கும் அண்டர் கிரவுண்டில் மைக்கு மாரி தரையில் வரைக்கும் மைக்கு வச்சுட்டு உருந்து பிறண்டு காலங்காலத்தில் டிவியில் பதஞ்சலி வியாபாரம் பண்ணுறது. அது பார்த்தா பூரா ஸ்டெராய்டு. ராம்தேவ் நினைக்கிறேன், ராம்தேவ் தான். அப்புறம் அதில் டவுட்டே வேண்டாம். இப்போ பூரா ஸ்டெராய்டு. அது பூரா நீங்கள் இந்த மருந்து சாப்பிட்டோன்னு மூட்டு வலி போய்ட்டுன்னு விளம்பரம் பண்ணுறாங்கல்ல, ஸ்டெராய்டு இருந்தால் அது உடனடியாக கேட்கும், ஆனால் அவன் ஆர்கன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி தேய்ச்சோடனேலாம் வலி போகாதுமா, ஸ்டெராய்டு எல்லாமே ஏற்றி விட்றது. அது ஒன்றாச்சா. அப்புறம் அங்கே ஒரு தாள் படம் ஓடிக்கிட்டு இருக்காரு நம்ம சின்ராசு, சித்திரை சின்ராசு, கோயம்புத்தூர் சின்ராசுமா. ஈஷா ஒரு பொண்ணு ட்ராக் என்னது ஜாக்கிங் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஒடியாருது, அங்கேருந்து தப்பிச்சு போச்சு. போய் அடுத்த நாள் அந்த கிணத்துலேருந்து பிணமாக எடுக்கிறாங்க. என்ன வரைக்கும் என்னாச்சுன்னே தெரியலம்மா. அவரை பேட்டி கேட்டால் அப்படி போட்டுக்கிட்டு அவர் பொண்ணு இன்னும் எமோஷனல் ஆகுதுமா.
அந்த எமோஷனில் போகல பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம்னு லட்சுமியும் சிவகுமாருக்கும் ஒரு சாங் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி எமோஷனல் ஆகுது. உடனே அப்படியே அழைச்சிட்டு போகிறாரு, டான்ஸ் ஆடுறாங்க. என்னடா நடக்குது? யாரடா ஏமாத்துறீங்க? அவர் பேட்டி எடுக்கிறாங்கம்மா, இந்த மாதிரி ஒன்றை மாதிரி ஆங்கரு, காட்டில் புலி இருக்காங்க, சிங்கம் இருக்காங்க, கரடி இருக்காங்கங்கிறாரு. டேய் அது அகிரினை இட்டு அது இருக்காங்கங்கிற சொல்லு வந்து மனிதர்களுக்கு, உயிர் உள்ள பொருள்களுக்கு, அறிவுள்ள பொருள் தான் இருக்காங்க. புத்தகம் இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. புத்தகம் இருக்குது அட்டு, அது வந்து அகிரினை. மாடு இருக்கு, யானை இருக்கு, புலி இருக்கு, சிங்கம் இருக்கு, இப்படி தான் பாடம் நடத்தணும். காட்டில் புலி இருக்காங்க, சிங்கம் இருக்காங்க, கரடி இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்காங்க, நான் பாட்டு போய் என்கிட்ட கடிச்சு விட்ருவோன்னு. பூரா காட்டை அழித்து வனத்தை அழித்து ஆக்கிரமிச்சு விட்டு ஆட்டையை போட்டு பெரிய ரேம்ப் ஒன்று போட்டு, விஜயோட பெரிய ரேம்ப் அது போட்டு டான்ஸு. கடவுளின் பெயர்களால் இவங்க எல்லாரும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவ்வழியிலே அர்ச்சகர்களும் வராங்கன்னு சொல்ல வரீங்களா? இவங்க எல்லாருமே பார்ஷியல் அப்போ அர்ச்சகர் தானம்மா. ஏம்மா நீ யோகா செய்ய, அது உன்னுடைய நிறைய பேர் யோகா செய்கிறாங்க, அது உன்னுடைய தொழில் அது. ஆனால் அதை வச்சு ஒரு 30 வருடத்துக்குள்ளே நீங்கள் எப்படிம்மா இத்தனாயிரம் கோடி ரூபாய்க்கு நீ முதலாளி ஆக முடியும்? ஆக முடியலையேம்மா. எல்லாம் தான் மொழி கட்டி பார்க்குறோமே. ரொம்ப ஈஸி ரீச் ஆஃப் மணிம்மா. நீங்கள் பணத்தை எளிதில் அடையிறீங்க. ஒன்றும் இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன். பழனி கோயில் இருக்குல்ல, பழனி பால தண்டாயுதபாணி எனக்கு ரொம்ப ஃபேவரட் முருகர். அங்கே வந்து நான் கோயிலுக்கு போவேன். நான் பாட்டுக்கு போவேன், கார் எடுத்து விஞ்சில் ஏறுவேன், மேலே போய் சாமி கும்பிடுவோம், சர்ன்னு வந்து கார் எடுத்து வந்துடுவேன். இதில் ஒன்றும் மாடி படிக்கட்டுலாம் அல்லு கட்டுறதில்ல. ஓகே. அங்கே வந்து சாக்கடை சித்தர்னு இருந்தார். திருப்பி சொல்லு பேர். சாக்கடை சித்தர். பேரே ஒரு மாதிரி இருக்குல்ல. அப்படியே சுற்றிலும் சாப்பாடை வாங்கி வச்சுருக்காங்க, பழம்லாம் இருக்குது. அவன் எதையுமே தொட மாட்டான். அப்படியே தலையெல்லாம் அப்படி இருக்குது. அவன் கிட்டத்தட்ட குளித்து தலையில் தண்ணி பட்டு பல ஆண்டுகள் இருக்கும் போல இருக்குது. எதையுமே சாப்பிட மாட்டான். அந்த பிரியாணிலாம் புழுவெல்லாம் வச்சுருக்கு. சொல்லக்குள்ளே மாதிரி வச்சு ஒரு போகிறது போல். அவன்கிட்ட போய் நான் அழைச்சிட்டு போனாங்க. டேய் இவன் மனநோயாளிடா, இவன் மென்டல், இவன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேருங்கடா. ஏய் ஒருத்தன் உணவு கெட்டு போயிருக்கு கூட தெரியல அவனுக்கு, அதை எடுத்து அப்படி சாப்பிட்றான், அவன் எப்படி நமக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு 3 மாதத்தில் கிட்னி ஃபெயிலியராக இறந்துட்டார் அவர். அவன் எங்கள் ஊர் அந்த நண்பர் தான் சொன்னான், நீங்கள் சொல்கிறது தான் தோழர் கரெக்டு, அவன் மனநோயாளி தான் அவன் அப்படின்னு. ஆமாண்டா மனநோயாளி தானே. அப்புறம் இங்கே திருவண்ணாமலையில் தொப்பி அம்மா அப்படி பான்றாக்கப்பட்டு தூணி சட்டையிலே துப்பிட்டு போயிட்டுருக்கு. அது பின்னாடி ஒரு பெரிய பொலிட்டீஷியன் போனாருமா, சொல்ல மாட்டேன், தமிழ்நாட்டில் பெரிய விசில் ஒன்று, குக்கர் விசில் போணுச்சு பின்னாடி. ஏங்க என்னங்க இவரெல்லாம் அறிவாளின்னு ஜீனியஸ் நினச்சிக்கிட்டு இருக்கோம், இவர் போய் மனநோயாளி பின்னாடி போயிட்டுருக்காரு. இப்படி போடுறாரு. ஐயோ என்ன அது மனநோயாளி. அது எப்படி கடவுளாக இருக்கும்? தான் யார் என்றே தெரியவில்லை, தன் ஆடை விலகி இருப்பதோ, தன் ஆடை அழுக்காக இருப்பதோ, தான் நாறுவதோ உணராத ஒரு பெண்ணு, அது எப்படிம்மா கடவுளாக இருக்க முடியும்? நீங்கள் போய் இந்து கோயிலை கும்பிடுங்க, முஸ்லீம் கோயிலை கும்பிடுங்க, கிறித்தவ கோயிலை கும்பிடுங்க, மேரி மாதாவை கும்பிடுங்க, சிபிலுவையை கும்பிடுங்க, பௌத்தத்தை கூட கும்பிடுங்க, எதையாவது கும்பிடுங்க, இருப்பதையாவது நம்புங்கள். ஆனால் மூடப்பழக்கம் செய்யாதீர்கள். உங்கள் சுயமரியாதை மீறி அங்கே ஒரு வேலை நடக்குதுன்னா அதை நீங்கள் ஒத்துக்காதீங்க. எத்தனை நரபலி கொடுத்து பார்த்தோம், குழந்தைங்களை கொலை பண்ணால் குடும்பம் நல்லா இருக்குமா? இந்த முட்டாள்தனத்தை யார் போதிச்சது? இல்லை, இப்போ இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து நிறைய பேர் ஒரு சர்ச்சையை கிளப்புறாங்க. எப்போ வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் ஆகலாம்னு சொல்கிறாங்களோ அதன் பிறகு வந்த விளைவுகள் தான் இது எல்லாமே. இவங்க பிராமின்ஸா நான் பிராமின்ஸான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே. எந்த பிராமின்ஸும் இந்த மாதிரி அநாகரிகமாக நடந்துக்க மாட்டாங்க, அவங்க எல்லாருமே நான் பிராமின்ஸ் அப்படின்ட்டு. இந்த 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 கருத்து இருக்குல்ல, இது எவ்வளோ ஒரு வன்மமான கருத்து. இந்த மித்து இந்த பொது கருத்தாக மாற்றுறாங்களே, எந்த பிராமின்ஸும் இதுமாரி பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறதே உங்களுக்கு எவ்வளோ இழிவானது. இந்த சக மனுஷன் அடுத்தவன் வந்து அப்போ வெஜிடேரியன் சாப்பிட்ற நீங்களாம் ரொம்ப யோக்கிய, அசைவம் சாப்பிட்றவங்கலாம் ரொம்ப அயோக்கியனா? பெரிய குடிகாரன் தான்மா. யார்? ரூஸ்வெல்ட்டு பெரிய குடிகாரன், பெரிய உமனைசரு. வின்சென்ட் சர்ச்சில் பெரிய குடிகாரன், ஸ்மோக்கிங் உமனைசர் தான். ரைட்டா? ஹிட்லருக்கு எந்த பழக்கமும் கிடையாது. சொல்லு இந்த பிராமண கூட்டத்திட்ட. வெஜிடேரியன், கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது. காதலி இருந்ததாக ஒரு புத்தகத்தில் படித்தேன், இருந்ததாக சொல்லப்படுது. இன்னொரு புத்தகத்தில் அப்படி இல்லவே இல்லைன்னு எழுதியிருக்கான். கொன்று குவித்தானே மனிதர்களை, மனிதர்களை கொண்டானே இல்லையா? கொள்றது தனி மினிஸ்ட்ரி போட்டு கொள்ளலையா? அப்போ அவனுக்குள்ளே எவ்வளோ சைக்கோத்தனம் இருந்துச்சு. பியூர் வெஜிடேரியன் தானே. ஏன் காஞ்சி சங்கரமடத்தில் கொலை நடக்கலையா? சொல்லுங்கள், கொலை நடந்ததா இல்லையா? நடந்ததில்லை. அப்போ அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. அது என்னது, வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கள நம்ம ஒன்றும் அருவருப்பாக பார்க்குறதில்ல, ஆனால் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க நம்மளை அருவருப்பாக பார்க்குறாங்க. நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடுவீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி. உங்கள் வீட்டில் நாங்கள் தண்ணி குடிக்க மாட்டோம். இது எல்லார்கிட்டையுமே பரவ ஆரம்பிச்சிட்டுமா. இது பிராமின்ட்ட மட்டும் இல்லை,
நம்ம சேம் கம்யூனிட்டியில் உள்ளவங்களே வந்து அசைவம் சமைக்கிற தனி பாத்திரம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா என்ன ஒட்டிக்கிட்டு இருக்கு அதில். வயிற்ற திணிய குடலை உருவி வயலில் போட வேண்டியது தானே. அந்த வயிற்றுக்குள்ளே தானே அந்த ஆட்டுக்கறி போணுச்சு. அசைவம் சாப்பிட்றது தனி பாத்திரமா. இந்தியா கிச்சன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எப்படி நியாயம் அது? நான் பிராமினான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவன் நான் பிராமினா கூட இருக்கட்டும், பிராமினா கூட இருக்கட்டும், நான் எதுவுமே அவனை தப்பு சொல்லலையே. குடிச்சிட்டு ஆடுறது உன் உரிமை. நீ குடிச்சிட்டு நல்லாவே ஆடு, ஆளுமா டோலுமா நல்லாவே ஆடு. ஆனால் நீ அந்த பெண்கள்கிட்ட நடந்துக்கிட்டது, நீ பிராமணாக இருந்தாலும் சரி, நான் பிராமணாக இருந்தாலும் தப்புன்னு நான் சொல்கிறேன். நான் மறுக்கவே இல்லை. இப்போ என்ன மாதம் அது? ஜூன் மாதம். மே மாதத்தில் ஒரு வீடியோ ஒன்று உருவாகும். அரசு பள்ளி மாணவன்லாம் பயங்கரமாக தப்பு பண்ணுற மாதிரி, இப்போ டெஸ்க்கை உடைக்கிற மாதிரி, ஃபேனை உடைக்கிற மே மாதிரி. மாதம் லீவ் தானே சார், அந்த டைமில் சொல்கிறீங்களா? ஆமாம், அதெல்லாம் முன்னாடி எடுத்தது. ஏப்ரலில் எடுத்த ஷூட்டு, பிப்ரவரியில் எடுத்தது, போன டிசம்பரில் எடுத்தது. ஃபேனை உடைப்பான், டெஸ்க்கை உடைப்பான், வாத்தியார் அடிக்க போவான், எல்லா வீடியோவும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் பள்ளிக்கு போனால் நீ நல்லா படிக்க மாட்ட, தனியார் பள்ளிக்கு போகணுங்கிற ஒரு மித்தை உருவாக்குறது. ஓகே. அரசாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நல்ல ட்ரீட் பண்ணுறது. கொஞ்சம் கூட்டம் கூடுதலாக தாங்க இருக்கும். விடிய காலம் 4 மணிக்கு படம் ரிலீஸ் பண்ணுறது, லாரி மேல் நின்று டான்ஸ் ஆடி சாவுற பாவலழகம் பண்ணுறா 4 மணிக்கு போய். ஏன் ஒரு 1/2 மணி நேரம் நின்று உடம்பை சரி பண்ணிக்க மாட்டியா? தேட்டரில் நிற்கிறீங்களா வரிசையில் போய்? பீஸா வாங்க வரிசையில் நிற்கல, ஒரு 1/2 மணி நேரம் நின்று தான் சரி பண்ணிக்கிறது உடம்பை. அரசாங்க ஹாஸ்பிட்டல் போனால் சரியாக இருக்காது. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் அங்கே தான் பண்ண முடியும், தெரியுங்களா? அரசு மருத்துவமனையில் தான் பிரேத விசாரணை பண்ண முடியும். அட்டாப்சி இது தனியார் மருத்துவமனையில் பண்ண முடியாது. நீ எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் நீ செத்துட்டேன்னு டிக்ளேர் பண்ணுறது ஒரு கவர்மெண்ட் டாக்டர் தான் பண்ண முடியும் அரசாங்க ஹாஸ்பிட்டலில். அவனை நீ அவ்வளோ மலிவாக நினைக்கிற? கொஞ்சம் கூட்டமாக இருக்குமா, அவ்வளோதான். மற்றபடி இவன் வந்து நான் பிராமின் அர்ச்சகர், பிராமின் அர்ச்சகராலாம் இந்த தவறானது. இது மொத்தத்தில் அர்ச்சகர் யார் பண்ணியிருந்தாலும் தவறு தான். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சார். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்